நேற்று பூமியில ஒரு செயற்கைக்கோள் விழுந்துச்சு தெரியுமா? பூமியோட தட்பவெட்ப நிலையை கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பல தொழில்நுட்பங்களுக்கு முன்னோடியா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி 1990 ஒரே மாதிரியான 2 சேட்டலைட்டை விண்ணில் ஏவுனாங்க. அதோட பேரு ERS-1 அண்ட் ERS-2. ERSனா எர்த் ரிமோட் சென்சிங்னு அர்த்தம். அந்த சமயத்துல இதுதான் அதிநவீன செயற்கைக்கோளா பார்க்கப்பட்டது. இந்த 2 செயற்கைக்கோளும் ஏற்கனவே செயலிழந்துருச்சு. அதுல ஒன்னான ERS-2 தற்போது பூமியை நோக்கி விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப இருக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளின்படி விண்வெளியில குப்பைகளை உருவாக்க கூடாது. செயலிழந்த செயற்கைக்கோள்களை 5 ஆண்டுக்குள்ள பூமிக்குள்ள கொண்டு வரணும். அதே போல எதிர்காலத்துல விண்ணில ஏவக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கும் அதோட பணி முடிஞ்ச பிறகு பூமிக்கு மீண்டும் கொண்டு வர வகையில கூடுதலா எரிவாயுவை நிரப்பி அனுப்பணும். காரணம், உலக அளவுல அதிகமான செயற்கைக்கோள்கள் விண்ணில ஏவப்படுது. அவை ஒன்றோட ஒன்று மோதக்கூடிய அபாயமும் இருக்கு. அதனாலதான் இந்த புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. கலிபோர்னியாவுக்கு மேற்கே 2000 கிலோமீட்டர் தொலைவில் அலாஸ்கா மற்றும் ஹவாய்க்கு இடையில வடக்கு பசிபிக் பெருங்கடல்ல கிரீன்விச் நேரப்படி 17 மணிக்கு எரிந்து இந்த செயற்கைக்கோள் விழுந்ததா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ERS-1 செயற்கைக்கோளையும் பூமிக்கு கொண்டு வர முயற்சி நடந்துச்சு. ஆனால் அதில் அதோட தொடர்பு பாதியிலேயே கட்டாயிடுச்சு. ERS-1 செயற்கைக்கோள் இன்னமும் பூமியிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. அது கீழே வந்து விழ இன்னும் 100 வருஷம் ஆகுங்கிறாங்க.